ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு க்ளீனிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாகவே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளி பொருட்கள் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கருத்து போயிடும். ஸோ அதை வந்து தேய்ச்சி எடுக்கிறதுங்கிறது ஒரு சிலருக்கு ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கும். ஸோ அதை எப்படி சுலபமாக க்ளீன் பண்ணுறது, அதுக்கான ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வெள்ளி பொருட்களை நல்லா பளபளப்பாக க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள் என்ன பார்த்திங்கன்னா இந்த சில்வர் டிப் இன்ஸ்டன்ட் சில்வர் க்ளீனர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த லிக்விட் நம்ம பயன்படுத்தி இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சில்வர் பாத்திரங்களை நல்லா சுலபமாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இது பேரே பார்த்திங்கன்னா சில்வர் டிப் இன்ஸ்டன்ட் க்ளீனர் தான் இருக்கும். அதாவது அந்த பாட்டில் உள்ளே வந்து நம்ம சில்வர் பொருளை வந்து டிப் பண்ணி வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் வெயிட் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணி கொடுத்துரும். இது நான் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 180க்கு தான் நான் வாங்கியிருந்தேன். இதில் வந்து எம்ஆர்பி உங்களுக்கு 247 ரூபா போட்டிருக்கு. பட் நான் ஆஃபர் ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் 180 ரூபாய்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து வாங்கினேன். ஸோ இப்போ பேக்கிங்கை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஒரு லிக்விட், இந்த சில்வர் பொருட்களை க்ளீன் பண்ணுறதுக்கான லிக்விட் வந்து இருக்குது. உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு சின்ன பிளாஸ்டிக் ட்ரே மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸா. நான் ஆல்ரெடி இது வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ட்ரே இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம குட்டி குட்டி வெள்ளி பொருட்களை உள்ளே போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி எடுத்தோம்னா நல்லா பளிச்சுன்னு சுத்தமாக க்ளீன் பண்ணி கொடுத்துருது. ஸோ இந்த லிக்விடுக்குள்ளே நான் டிப் பண்ணி எடுத்து நம்ம க்ளீன் பண்ணுறதுனால இதுக்கு வந்து நேமே பார்த்திங்கன்னா சில்வர் டிப் க்ளீனர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நம்ம ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குங்குமச்சிமல் வந்து நான் உள்ளே போடுறேன். போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மட்டும் வெயிட் பண்ணால் போதும். ஏன்னா அதிலே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. 5 நிமிஷத்துக்கு மேலே வந்து நம்ம இதில் போட்டு வைக்க வேணாம் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு 5 நிமிஷம்லாம் வெயிட் பண்ணணும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்ம உள்ளே போட்டுட்டு எடுத்தாலே அதில் மேலே இருக்கக்கூடிய இந்த கருப்பு இதாருக்கு எல்லாமே நல்லா பளிச்சுன்னு போயிடுது. ஸோ பாருங்கள், நான் போட்டு ஒரு 2 செகண்ட் போல் தான் இருக்கும். நான் உடனேவே எடுத்துட்டேன். அதிலே பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு க்ளீன் ஆயிடுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய பொருட்களை வந்து நம்ம சுலபமாக உள்ளுக்குள்ளே போட்டு டிப் பண்ணிவிட்டு நம்ம கஷ்டப்பட்டு தேய்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது ஒரு 2 நிமிஷம் போல் அதில் வெயிட் பண்ணி உடனே கூட நம்ம எடுத்துக்கலாம். ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப அதிகப்படியான கருப்பாக படிஞ்சதுன்னா அது வந்து நீங்கள் ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு 3 நிமிஷம் போல் வெயிட் பண்ணி எடுத்திங்கன்னா பளிச்சுன்னு க்ளீன் ஆகும். ஸோ என்னோட இந்த குங்குமச்சிம்லாம் லைட்டாக தான் இருந்தது, அதனால் நான் வந்து சீக்கிரமாகவே எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய பொருட்களை வந்து நம்ம சுலபமாக இந்த லிக்விட்குள்ளே டிப் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நானும் பார்த்திங்கன்னா பூஜையில் வச்சுருந்தக்கூடிய அந்த வேல் தான். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா காற்றுப்பட்டு கொஞ்சம் கருப்பாக மாறிடுது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்கள் நம்ம உள்ளே ஈஸியாக டிப் பண்ணலாம் இல்லைங்க. ஸோ அதனால் அதையும் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். அதிக நேரம் போடணுங்கிற அவசியம் கிடையாது. குறைஞ்ச டைமில் நம்ம டக்குனு எடுத்தாலே நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அந்த கருப்பு எல்லாமே நீங்கிடுச்சு. இது நம்ம தேய்க்கணுங்கிற அவசியம்லாம் எதுவுமே கிடையாது. நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸை. சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய பொருட்களை வந்து நம்ம ஈஸியாக உள்ளே டிப் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய டம்ளரோ இல்லை நம்ம பயன்படுத்தக்கூடிய விளக்குலாம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இந்த பாட்டிலுக்குள்ளே உள்ளே டிப் பண்ண முடியாது. அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம ஈஸியாக என்ன செய்யலாம்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாதிரி காட்டனோ இல்லை ஏதாவது துணியில் வந்து கொஞ்சமாக அந்த லிக்விடை தொட்டுட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸை. ஸோ இந்த லிக்விடை பயன்படுத்தினால சில்வரோட குவாலிட்டி அதெல்லாம் எதுவுமே வந்து அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட்டும் நல்லா சீக்கிரமாக பளிச்சுன்னு க்ளீன் ஆயிரும் அப்படின்னு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே அந்த பாட்டிலே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸாக. ஸோ அதனால் தாராளமாக பயன்படுத்தலாம். இதில் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா இதோட ஸ்மெல்லு மட்டும் கொஞ்சம் எனக்கு அது வந்து பிடிக்கல. ஸோ அந்தளவுக்கு வந்து நல்லா இல்லை. அதாவது அந்த அழுக்கை ரிமூவ் பண்ணும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் வந்து வருது. மற்றபடி ஆனால் க்ளீன் ஆகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த லிக்விடை பயன்படுத்தி நம்ம ஈவன் கையில் தொட்டு தேய்ச்சாலுமே அதுவுமே நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆயிடுது. டிப் பண்ணி எடுத்தாலும் சீக்கிரமாக க்ளீன் ஆயிடுது. அதே மாதிரி நம்ம ஒரு துணியை வச்சு துடைச்சி எடுத்தாலுமே அதுலேயுமே நல்லா க்ளீன் ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த விளக்குமே பார்த்திங்கன்னா நான் அந்த லிக்விடை பயன்படுத்தி தான் க்ளீன் பண்ணேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரஷ் பயன்படுத்தினேன். ஸோ விளக்கை பொறுத்தவரையுமே இதுக்குள்ள எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக அழுக்கு அந்த கருப்பு எல்லாமே படிஞ்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விளக்குக்கு வந்து நம்ம பொதுவாக ப்ரஷ்ஷை பயன்படுத்தி க்ளீன் பண்ணால் ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துட முடியும். ஸோ அதே மாதிரி கொஞ்சமாக அந்த லிக்விடை வந்து நம்ம தொட்டுட்டு நல்ல விளக்கும் வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளி விளக்கெல்லாம் வந்து சீக்கிரமாக கருத்து போயிடுது அப்படிங்கிறதுக்காக அவங்க பூஜை அறையில் பயன்படுத்துகிறதே கிடையாது. அதை எடுத்து உள்ளுக்குள்ளே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுறாங்க. ஸோ நீங்கள் இந்த லிக்விடை பயன்படுத்தி கூட ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி இன்னொரு மெத்தடும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம கோல்கேட் பவுடரை பயன்படுத்தி கூட நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஒரு வேளை உங்களுக்கு அதை பயன்படுத்த பிடிக்கலனாலும் இந்த லிக்விடும் நீங்கள் யூஸ் பண்ணி நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள், நான் எல்லா விளக்குமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன்.
ஸோ அந்த லிக்விடை டிப் பண்ணி எடுக்கிறது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அந்த அழுக்கு எல்லாத்தையுமே எடுத்துருது. நம்ம ப்ரஷ் வச்சு நம்ம லிக்விடை தொட்டு தேய்க்கும் போது கொஞ்சம் டைம் எடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் க்ளீனிங்கில் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா பளிச்சுன்னு அந்த பொருள் எல்லாமே நல்லா பளபளப்போடு இருக்குது. ஸோ இதோட ரேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ₹180 தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது. ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம எப்பயுமே பொருட்களை தண்ணியில் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு சுத்தமாக அந்த தண்ணி எல்லாமே துடைச்சி எடுத்துட்டா ஸோ அது வந்து அப்படியே அந்த கலர் வந்து மெயின்டைன் ஆகும். சீக்கிரமாக கருத்து போகாமல் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ரேராக பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்களாக இருந்ததுன்னா அது லைட்டாக தொட்டு தேய்ச்சாலே போதும். அதுலேயே நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடுது. ஸோ இந்த தட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு கொஞ்சமாக தொட்டு நான் தொடச்சி மட்டும் தான் எடுத்தேன். அதுலேயே நல்லா க்ளீன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மேலே லைட்டாக கருப்பாக படிஞ்சிருந்தது. ஸோ ரொம்ப அதிகப்படியான கருப்பாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு வந்து லைட்டாக இருந்தாலுமே நம்ம லைட்டாக தொட்டு தேய்ச்சாலே போதும். நல்லா க்ளீன் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸாக. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்து இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இனி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வெளிய பொருட்களை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த லிக்விடை வாங்கி வச்சு நல்லா பளிச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பயுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை புதுசு போல் மெயின்டைன் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸை. இந்த ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடிய மைனஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்மெல்ல மட்டும் கொஞ்சம் நல்லா இல்லை ஃப்ரெண்ட்ஸை. மற்றபடி க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா சட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நாள் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.